ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னொரு வீடு ஒன்று பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஓசுகி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷின்கோய்வா அப்படின்ற ஒரு ரயில்வே ஸ்டேஷனு. இப்போ இந்த ரெண்டாவது இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம். இப்போ இதனுடைய ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா 81.36 மீட்டர் ஸ்கொயரு. பில்டிங்கு 2 ஃப்ளோர் பில்டிங்கு 87.27 மீட்டர் ஸ்கொயரு. என்னப்பா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஜென்ட் மாதிரியே வீடு விற்கிற புரோக்கரா அப்படின்லாம் கேட்குறீங்க. இல்லைங்க, நான் வந்து வீடு வந்து சும்மா பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்டுங்களுக்காக பார்க்க வருவேன். ஸோ அதில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இந்த ரோடு வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரோடு கொஞ்சம் சின்ன ரோடு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. சின்ன ரோட்டில் போய் வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு வேல்யூ இருக்கா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ இந்த ரோடு வந்து நாட் பேட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டருக்கான ரோடு இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் ஒன்று இருக்குது. ஸோ நியர்பை வீடுங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கெல்லாம் கொஞ்சம் பழைய வீடுங்க தான் இருக்குது உங்களுக்கு. சரி வாங்க, நியர்பை வீடுங்களில் பார்க்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா நீங்கள் இந்த வீடுங்களை வச்சு தான் நாளைக்கு வந்து இது அக்கியாவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு யாருமே மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் விட்டாங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ரொம்ப அசிங்கமாக அங்கங்கே புல் பூண்டெல்லாம் முளைச்சி ஒரு வீடு நான் மெயின்டெனன்ஸாக இருக்கும், பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்தில் எப்படி இருக்குது என்விரான்மெண்ட்டுன்னு பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரோடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரோட்டில் வந்தோம். இந்த பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ஒரு பெரிய ரோட்லேருந்து ஒரு சின்ன ரோடாக வந்து டைவர்ட் ஆகுது இந்த ப்ராப்பர்ட்டி. இங்கே பாருங்கள், அப்படி இப்படி வளைஞ்சி நெளிஞ்சு வருது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, 2 வண்டி போகுது அப்படின்னு வச்சுக்கலாமே, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடுகளில் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம காசுக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்றதுனா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் 4-5 இடம் பார்க்கும்போது இதெல்லாம் வந்து சேர்த்து பார்க்க வேண்டியது அவசியம். இந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா இந்த போல் அப்படின்னு சொல்லுவேன். இந்த போல் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பில்டிங் பக்கமாக சாஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த போல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஏன்னா இது வந்து நம்ம லேண்டில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம கார் பார்க்கிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கார் பார்க்கிங் நம்மளுக்கு இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வர ஆரம்பிச்சிச்சு. அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கான இவி சாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டர் ஒன்று இருக்குது. வாங்க அப்படியே இங்கே நல்ல ஒரு பக்கத்தில் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் அக்கம் பக்கத்து வீடுங்க, அந்தளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி வாங்க உள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5.5 கோடியே 10 லட்சம் பட்ஜெட் வச்சுக்கலாமே. ஜப்பானிய எண்ணில் சொல்கிறேன். ஸோ நம்ம ஓவரால் நம்ம வீட்டினுடைய ஓவர் வியூன்னு பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. புல் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருச்சு ஆல்ரெடி. இப்போ இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏசியெல்லாம் போட்டே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இந்த வீட்டுக்கு வந்து வெளிச்சம் உள்ளே வர்றது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீட்டுக்கான கார் பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம வீட்டுக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வழி. இந்த பார்டர் தான் நம்மளுக்கு வழி. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸோ போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஆஹாவோன்னு சொல்கிற மாதிரியே ஒரு டிசைன் கிடையாது, நார்மல் தான். ஸோ நம்மளுக்கு உள்ளே வந்து இன்டர்ஃபோன் இருக்குது. டோர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லிக்ஸில் பிராண்டில் ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா இங்கே அடிக்குங்க, மேலே டோர் மேலே அடிக்க வாய்ப்புகள் இருக்குது. நல்ல மழை பெஞ்சதுன்னா அது மேலே என்ன தான் சன்ஷேட் கொடுத்துருந்தாலுமே உங்களுக்கு மழை வந்ததுன்னா நல்லாவே இங்கே அடிக்கும். திறந்துக்கிட்டு வச்சோம்னா உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மழை தண்ணி உள்ளே வந்தவுடனேவே ஒரு ஸ்டாலர் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ்ன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்தமாரி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். ஏன்னா ஒரு நிறுத்திக்கலாம், கொண்டுக்கலாம். ஸ்பேஸ் நம்மளுக்கு எஃபெக்டிவாக எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஜப்பானியர்கள்கிட்டேருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஷூஸு வைக்கிறதுக்கான ரேக் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போவோம். ஓகே, இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேக் கொடுத்துருக்காங்க. இருக்கிற ஸ்பேஸை எதனா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா இங்கே ஒரு சின்ன விண்டோ இருக்குது. இந்த பக்கம் உள்ளே வெளிச்சம் வரத்துக்கு லைட் போட்டிருக்கவே தான் உங்களுக்கு வெளிச்சம் நல்லா இருக்குது, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரூமுக்கு வந்து போகலாம். இப்போ நம்ம மேப்பு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீட்டோட பிளானு இப்போ நம்மளுடைய உள்ளே நுழைஞ்சோமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4.6
இங்கே 4.7 ரூம் ஒன்று இருக்குது, ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வீடு வந்து பார்த்திங்கன்னா 5.2 ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க. ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன ரூம்ஸ் தாங்க. ஏன் இவங்க 2 ரூமை நல்லா மெர்ஜ் பண்ணாலே நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா யாருன்னா குழந்த தான் வந்து போட்டால் அவங்களுக்கு தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 4.6 இந்த ஒரு ரூமு. இங்கேருந்து நம்மளுக்கு ஷட்டர் இருக்குது. நம்ம என்னங்க பிளான் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். வீடு பிளானுங்க எப்படி இருக்குது அப்படின்றது. இது எப்படி மேலே தூக்குறதுன்னு தெரியல. இருங்க பார்க்கலாம் எப்படி மேலே தூக்குறதுன்னு தெரியல. ஓகே, இந்த ஒயரை பிடிச்சி இழுக்கணும் போல இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு கார் பார்க்கிங் நம்மளுக்கு இங்கே விசிபிளாக இருக்குது. வெளிச்சம் ஓரளவுக்கு இங்கே பக்கம் இந்த ரூமுக்கு நல்லாவே வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல விண்டோ இருக்கிறதுனால. ஸோ ஏசிக்கான பாயிண்ட் அங்கே இருக்குது. இந்த பக்கமும் ஒரு சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விண்டோவை கொடுத்துருக்கலாம். மேபி வந்து அந்த பக்கத்து வீட்டிலேருந்து ப்ரைவசிக்காக ஒரு வேளை சின்ன விண்டோ கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. வீட்டுக்குள்ளே காற்று சுழற்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது பில்டர் வந்து பார்த்திங்கன்னா இது ஆர்வெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற பில்டர் இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு ரேக் ஒன்று அடித்து கொடுத்துருக்காங்க. வாங்க, இந்த ரூம் வந்து 4.6 சைஸு. அதுக்கடுத்து வந்து அடுத்த ரூம் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4.7. ஸோ கீழே நம்ம அந்த பக்கம் வந்தோம் இல்லைங்களா, வந்த உடனேவே இங்கே வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் ரூமு. டோட்டோ நல்ல பிராண்டு தான். மேலே படிக்கட்டு கீழே இருக்கிற இடத்த யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கமும் நம்மளுக்கு ஒரு விண்டோ இருக்குது. ஓகே, டோர்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு நம்ம தெரியல. கொஞ்சம் லெவல் வந்து கிரேட் கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு டெக்ஸ்சர் கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னென்னா எப்போ பார்த்தாலும் இவங்க வெள்ளையாகவே ஒட்டிடுறாங்களா, நம்மளுக்கு தலைவலியாக இருக்குது இந்த வெள்ளையை பார்த்து. சரி வாங்க, அடுத்து வந்து நம்ம அடுத்த ரூமு. இது வந்து 4.7 இது சைஸு. இங்கே பாருங்கள் சின்ன சின்ன டேமேஜஸ் எல்லாம் பார்த்திங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மூவ் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே டேமேஜ் ஆக தான் செய்யும். ஸோ இந்த ஒரு ரூம் வந்து பார்த்திங்கன்னா 4.7. இதுதான் ஓரளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்கொயராக இருக்குது. ஸ்கொயராக இருக்கிறதுனால நல்லாயிருக்கு. இப்போ இந்த இடத்துல விண்டோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். பக்கத்து வீட்டுக்கும் இதுக்கும் இந்த இடத்துல விண்டோ இருக்குது. வெளிச்சம் நல்லா இருக்குங்க, வெளிச்சம் நல்லாயிருக்கு. ஸோ பின்னாடி அங்கேயுமே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூம் பார்த்தோம். டாய்லெட் வந்து கீழே ஒன்று கொடுத்துருந்தாங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிறோம். ஸோ இன்னொரு ரூம் இருக்குது போட்டிருக்காங்க. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5.2 கொஞ்சம் இப்போ நம்ம பார்த்த ரூமுங்கள்லேயே இது கொஞ்சம் பெரிய ரூமு. இந்த பக்கம் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. இங்கேயும் ஒரு விண்டோ இருக்குது. நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏசி வந்து நம்மளுக்கு ஃபுஜிட்ஸ் இது போட்டே கொடுத்துருக்காங்க. 5.2. அடுத்தது இங்கேயே நம்மளுக்கு கபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து பிளானிங் தாங்க. ஓகேவா, இங்கே எப்படி வீடு கட்டுறாங்க, என்ன மாதிரி பிளானு, எவ்வளோ சின்ன இடத்துல எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சிகிட்ருக்கோம். யாரும் உங்களை வந்து வீடு வாங்க சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அதுக்கடுத்து வந்து நம்ம மேலே போகலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய லிவிங் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லிவிங் வந்து நல்ல பெரிய லிவிங்கு. 15 ஜோன் சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப பெருசு இல்லை, பட் நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது மேலே வந்து ஒரு பெட்ரூம், பெரிய பெட்ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் எல்லாம் மேலே இருக்குது. சரி வாங்க மேலே போகலாமா. ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். கிராப் ரெயிலெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹைட்டும் பர்ஃபெக்டான ஹைட்டு. மேலே வந்து நம்மளுக்கு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. ஓகே, கீழே என்ன பார்த்தோமோ அதே பிராண்டு தான். ஸோ துணி மாற்றத்துக்கு கொள்றதுக்கு எங்கேயுமே ஒரு விண்டோ இருக்குது. வெளிச்சத்துக்கு எந்த குறையும் இல்லைங்க. எல்லா இடத்துலையும் நல்ல வென்டிலேஷன் இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இங்கே படிக்கட்டாண்டியும் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. லைட்டு போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நம்ம படிக்கட்டுலேருந்து மேலே வந்தோம்னா இது இந்த இடத்துல ஒரு கபோர்டு இருக்குது. ஓகே, இப்போ அடுத்தது மேலே வந்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது மாஸ்டர் பெட்ரூம். 6.6 ஜோ அப்படின்னு சொன்னாங்க. 6ன்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீடெல்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் இல்லைங்களா, மினிமம் எல்லாமே 6லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண வாங்கினது.
இது வந்து கொஞ்சம் பெரிய ரூமு, ஓரளவுக்கு மாஸ்டர் பெட்ரூம்னு சொல்லலாம். இந்த வீட்டினுடைய மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டு வெளிச்சம் போகணுன்றதுனால ட்ரிம் பண்ணியிருக்காங்க. இந்த ஏரியாவில் வந்து 2 ஃப்ளோருக்கு மேலே கட்டக்கூடாது போல் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு லேண்டோட ஏரியா பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு வீட்டோடைய ஏரியா வந்து ரொம்ப கம்மி. ஓகேங்களா? 2 ஃப்ளோரில் உங்களுக்கு அங்கங்கே இடம் ஒன்றும் இல்லைங்களா? சரி, இங்கே நம்மளுக்கு பெரிய கபோர்டு இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே பெரிய ரூமு. அதுக்கடுத்தது இங்கே நம்மளுக்கு வாஷ்ரூம் எல்லாம் இங்கேயே வந்துடுச்சு. வாஷ்ரூமோட பிராண்டெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பிராண்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல, எங்கேயுமே போட காணோம். பட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. மீட்டர் பாக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடுச்சு நம்மளுக்கு. இந்த இடத்துல தான் வாஷிங் மிஷினுக்கான ஏரியா. என்ன இதில் ஒரு மிஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல ஏன்னா ஒரு ரேக் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னா இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது இல்லைங்களா, துணி வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு ரேக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல அதிகமாக தேவைப்படும், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். நிறைய வீடுங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடையாது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து நம்ம ரெஸ்ட் ரூமு, சாரி பாத்ரூம் வந்து என்ன பிராண்டு அப்படின்னு தெரியல, எங்கேயும் பார்க்க முடியல. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டோட்டோ தான், நல்ல ஒரு பிராண்டு தான். மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், டோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல ஒரு பிராண்டு தான், குவாலிட்டியாக இருக்கும் டோட்டோட பிராண்ட் அப்படின்னாலே. ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாத்ரூமு. இந்த டப்பு வந்து பார்த்திங்கன்னா இது பயனே இல்லை, யாரும் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இது நம்ம ஆளுங்க பர்டிகுலராக அதுக்கு நம்மளுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்தா கூட, ஏன்னா பொருளுக்குள்ளே வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சின்னதாக நேரோவாக இருக்குது. பட் தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஒரு ரூமு. அடுத்தது போகலாம் வாங்க. அடுத்தது தான் லிவிங்கு, கிச்சனு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கிச்சன் லிவிங்க்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்மளுக்கு கிச்சன் உள்ளே வந்தோடனே நம்ம படிக்கட்டு ஏறி வந்தோம், அங்கே ஒரு ரூமு, இங்கே பாத்ரூம் பார்த்தோம். ஸோ கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிராண்ட் அப்படின்னு தெரியல. வாங்க, பரவாயில்ல. இதில் வந்து அந்த இது கொடுக்கல, டிஷ்வாஷர் கொடுக்கல, சாஃப்ட் க்ளோஷரும் இல்லை, டிஷ்வாஷர் கொடுக்கல. இது வந்து நம்மளுக்கு சொலோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. இது இதோட பேர், கேஸோட இந்த பிராண்டு பேர். ஸோ கம்பெனி பேர் வந்து ஃபுஜியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு போல் இருக்குது. இந்த கிச்சனோட இது ஃபுல்லாக அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு இல்லை. சிங்க்கு இதில் ஒன்றும் குறை இல்லை, அந்தளவுக்கு ஆஹா ஓஹோன்னு சொல்கிற பிராண்ட் இல்லை இது. வீடோட குவாலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிட் ரேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லலாம். என்னோடய வீடு கட்டின கம்பெனி பேர் வந்து மெல்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பில்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்க பொருளோட பிராண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேலே வந்தோம்னா வெளிச்சம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த பக்கமும் விண்டோ இருக்குது, இந்த பக்கமும் விண்டோ இருக்குது, நல்ல ஒரு வெளிச்சம். இது வந்து 15 ஜோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இடம். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீடு பக்கத்தில், இங்கேருந்து நம்மளுக்கு பால்கனி ரொம்ப நேரோ பால்கனி. என் வீட்டோட நான் நிறைய விஷயங்களை நான் கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இங்கே பார்த்திங்கன்னா கேமரா போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சில பேர் போட மாட்டாங்க, துணி காய வைக்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, வீட்டுக்குள்ளே காற்றின் சுழற்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறது. ஏன்னா இதில் உட்டு வீடு இல்லையா, அதனால் வந்து இந்த வாலுக்கும் இது வாலுக்கு உள் பக்கத்தில் இந்த தானெட்ஸ் தாயின்னு இருக்கும், அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் ஆகும். அதுக்காக தான் இதெல்லாம் கொடுக்குறாங்க. ரொம்ப நேரவங்க இது, அந்தளவுக்கு நான் ரொம்ப ஒர்த்தாக ஃபீல் பண்ணல இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். கம்பம் வேறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பக்கத்துலேயே இருக்குது, அதுதான் இதோட பெரிய நெகட்டிவ். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ப்ராப்பர்ட்டி சட்டுன்னு விற்றுருச்சு, உள்ளே இருக்கிறது விற்றுருச்சு. இது விற்காமல் மெயின் ரோட்டில் இருக்கிறது விற்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பம் தான். நிறைய பேர் இந்த கம்பத்தை நெகட்டிவ் பாயிண்ட்டாக பார்ப்பாங்க, நீ விற்கும் போதுமே இது நெகட்டிவ் பாயிண்ட் தான். சரி வாங்க போகலாம். அவ்வளோதாங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு ப்ராப்பர்ட்டியில் சந்திக்கலாம். பை பாய்.